பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காக, இன்னும் ஒரு தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் கேட்கிறீங்க, வருஷம் மாறி என்ன பிரதர், ஒவ்வொரு வருஷம் மாறத்தான் செய்து வாழ்க்கை மாறலையே, இன்னும் அநேக முட்கள் அனுபவம் எனக்குள்ள இருக்கேங்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அநேக நேரம் நம்ம வேதத்தை உட்கார்ந்து தியானிச்சா தான் நமக்கு விளங்கும். பல பேர் சொல்றீங்க, வருஷம் மாறினதெல்லாம் ஓகே, ஒவ்வொரு வருஷம் மாறுது, வயசு மாறுது, வாழ்க்கையில சில முள்ளான அனுபவங்கள் இருந்துகிட்டு தானே இருக்கு பிரதர், அதெல்லாம் மாறுமா? நிச்சயமா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை கையில் எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததா பாட போறோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. குரலை கேட்பே நாடும் பெண் தொடர்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாடும் பெண் தொடர்பே. தோளில் அமர்ந்து கமலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அல்லேலூயா. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு யாரும் தெரியறதில்ல. முள்ள அனுமதிக்கிறவர் அல்ல, நமக்கு இருக்கிற முள்ள எடுக்கிறவர். இன்னைக்கு அநேக நேரங்களில் முள்ளான அனுபவங்கள் பல பேருக்கு இருக்கத்தான் செய்யலாம். எந்த இடத்துல நீங்க இகழப்பட்டு சொல்லுங்களா, ஐயா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணில் முள்ளு குத்துன மாதிரி இருக்குங்கிறீங்க. எந்த இடத்துல நீங்கள் இகழப்பட்டு உங்களை அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் திரும்ப சொல்றார். என்ன சொல்றாரு? திரும்ப வாசிக்க பார்க்கலாம். மிக அழகா, இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை. ஏன்னா நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேலின். ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, என்ன சொல்லியிருக்காரு? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இகழிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம்.
பயப்படாதே சிறுமந்தையே வானனுள் மீபனோ பயப்படாதே சிறுமந்தையே வானனுள் மீபனோ பயப்படாதே சிறுமந்தையே வானனுள் மீபனோ தியங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினக்காபே தியங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினக்காபே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம் ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம் பார்ப்போன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்த ஆட்டுக்குட்டியே பார்ப்போன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்த ஆட்டுக்குட்டியே ஆரோன் மோசேல் என்றும் நல்ல ஆசாரியருண்டு ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம் ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம் ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஒரு நாள் முள்ளின் அனுபவம் வராது. ஏன் வருது? இது நமக்கு காரணம் தெரியலை. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் பேசியிருக்கார், அழகா ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கார், நமக்கு வார்த்தையை எழுதி வச்சிருக்கார். ஏன்னா அதே பாருங்க, எத்தனை இடத்துல ஆண்டவர் என்று அறிவதற்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கா. அதே 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மனுப்புத்திரனே நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி. அது எதுக்கா? சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த மத்தியில கர்த்தர் மகிமைப்படுத்துவார். மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனால இங்க அழகா சொல்றாரு. ஏன்னா அந்த 21ஆம் வசனத்துல நீ சீதோனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி என்ன சொல்லணுமா? மிக அழகா சொல்றாரு. இந்த வசனம்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நான் உட்காந்து இது எனக்கு கொஞ்சம் இந்த முள்ள குறித்து யோசிச்ச உடனே பல வசனங்கள் மனசுக்கு வந்துச்சு. ஏன்னா அழகா சொல்றாரு 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மனுப்புத்திரனே நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக. ஆண்டவர் அவனை எப்படி வைக்க சொன்னாலும் வைப்பார். ஒரு கழிச்சு படுத்து கிடனா கிடப்பான். தாடி தலைமுடியை பிடிச்சி அப்படியே எடுத்து எண்ணுன்னா அதையும் உட்காந்து பிரித்து 3 பங்கா வைன்னு வைப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படியுமா? எசேக்கியேலை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்ததில்லை, வாசித்ததில்லை. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே இருப்பார். ஆனால் அவர் இருந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுப்புத்திரனே
நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவருக்கு சொல்றார் பாருங்க ஆண்டவர், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். வார்த்தைகளுக்கு நீ அஞ்சவும் வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும். ஹலோ, முள்ளு விட பரவாயில்ல, நெரிஞ்சில விட பரவாயில்ல, முள்ளு பரவாயில்ல, தேள். ஏன்னா அவரு அழகா அவருக்கு தரிசனமாகி பேசுறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே நீ காலூன்றி நில். ஏன்னா ஆண்டவர் முதல்ல ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, பவுல்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 26:15 அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். ஏன்னா ஆண்டவர் முதல்ல நம்மளை காலூன்றி நிற்க வைக்கிற தேவன், நம்ம கால் சறுக்க விடுற தேவன் அல்ல. சங்கீதம் 94:18 படி, கர்த்தாவே என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபை என்னை தாங்கும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் சொல்லார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தை திரும்ப 1 வசனத்துல அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே நீ கால் ஊன்றி முதலாவது நில், உன்னோடு பேசுவேன். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கும் போது எந்திரிச்சு நிற்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தெய்வம். உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது, காலூன்றி நிற்கும்படி செய்தது. என்ன கர்த்தருடைய ஆவி என்ன எங்கே உண்டோ, அழகா சொல்லும், வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டியே. வல்லமையில் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. வல்லமையில் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. அவராமி எனக்குள்ளே தீயாமி அணுகுவதில்லை. அவராமி எனக்குள்ளே தீயாமி அணுகுவதில்லை. அன்பினாமி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாமி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையில் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வெளிச்சோனா உடல்ல நான் ஜடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சோனா உடல்ல நான் ஜடிப்பேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன் எப்போதும் சுவை தருமே. வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால பெரட்டி விட்டே. ஒரு சொல்லால பெரட்டி விட்டே. ஒரு சொல்லால விரட்டி விட்டியே. நல்ல கவனிங்க. காலூன்றி முதல்ல நில்லு. கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ள வந்தபோது காலூன்றி நின்றான்.
அவர் பேசுறார் பாருங்க. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். சரி. அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அனுப்புறாரு? கலக வீட்டாருக்கு, கலக ஜாதியார் இடத்துல தான் அனுப்புறார். அப்ப அவர் எங்க போய் இருக்க முடியும்? உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். ஹலோ, எப்படிப்பட்ட இடம்? ஆண்டவருக்கே துரோகம் பண்ற இடம். எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகம் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் நல்ல கவனிங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறாராம்? நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். அநேக நேரங்கள்ல நாம ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம் எந்த இடத்துல இருக்க முடியும். ஏன்னா நமக்கு முள்ளு குத்தாது. ஏன்னா முள்ள தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ முள்ளு எப்படி வந்துச்சுங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் எங்கேயாவது முள்ளு வரட்டும்னு சொன்னாரா? இல்லை. அப்போ இல்லையே. அவருடைய வாக்கு என்ன சொல்லுது? வாக்கு தத்தமாக கூட நீங்கள் அநேகர் எடுத்திருக்கலாம். 28-24 வாசிக்கிறார். இனி உனக்கு என்ன செய்யாது? நீ குத்துகிற தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சில்களும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த வருஷம் அடியெடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை முள்ளின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா? ஆண்டவர் சொல்றார், இந்த முள்ளு போயிருங்க, நிச்சயம் போயிடும். அது ஏன் போகலைன்னா, என்னைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வரீங்களோ, அன்னைக்கே முள் போயிருக்கணும். ஏன் போகலை? ஏன்னா எல்லார் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய காரியமாக சொல்லி வரேன். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்குள்ளேயே தைக்கிற முள் இருக்கா? நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சில் போல அனுபவம் இருக்கா? இன்றைக்கு எப்பேற்பட்ட அந்த முள்ளின் அனுபவம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கர்த்தர் அந்த முள்ளிலிருந்து பிடுங்கிக்கிற, எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அதை பிடுங்குவதற்கு பலம் தரணும். இனி முள்ளில்லாத அனுபவத்தில் நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 5000 ஸ்பெண்ட் பண்ணணும், ரெக்கார்டிங்கோடு சேர்த்து. அது மட்டும் இல்லை, 2 சபை பார்வையற்ற மக்கள் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு பெரிய பாரம். ஏன் தெரியுமா? 2 சபையிலையும் கண்டு தெரியும். அவங்க யார் மேலே பாரபட்சம் வைக்கிறது? அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதா, இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறா? 2 பக்கமும் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னொரு வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா வேனுக்கு மட்டும். ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து யாரை கொண்டாவது ஒரு விடுதலை தரணும். அதற்கு ஒரு நல்ல ஒத்தாசை செய்கிற ஒரு மனுஷன் அனுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. திருநெல்வேலியில் பார்வையற்ற சகோதரிகள், அதாவது தாய்மார்கள், சகோதரிகள் இளம் வயதில்லை, வயதானவர்கள். எத்தனையோ பேர் 2 கண் இருந்தாலே ஓரம் கட்டிடுறாங்க, கண் இல்லாதவங்க. இவர்களும் அநேகர் இடத்துல சொல்லி வருகிறார்கள், எப்படியாவது ஐயா எங்களுக்கும் ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்கு நினைக்கக்கூடாதா? கொஞ்சம் அவங்க மனசில் தாய்மார்களையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அநேகர் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறேன். அவர்களுக்காக ஒரு இடத்தை இப்போ உருவாக்க ஒரு 700 சதுரடியில் கட்ட தீர்மானித்து இந்த புது வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கிறோம். ஆண்டவர் அதற்கென்று அநேகரை எழுப்பி தரணும். ஒரு சதுரடி 2300 ரூபா. கத்துறதற்கான தேவையை சந்திக்க நினைவிங்க. நீங்கள் கேட்கலாம், நான் ரொம்ப தூரத்தில் இருக்க முடியாது, எப்படி உதவி பண்ணுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம்.
ஒருவேளை ஐயா நாங்கள் நிறைய கொடுக்கலாம், எங்களுக்கு ரசீது வைக்கிற மாதிரி வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் வழி இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே இதுவரை தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் போல அனுபவத்தில் இருந்திருக்கலாம். ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும் இனி உனக்கு தைக்கிற முள்ளோ நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலோ இராது என்று சொன்னவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளான அனுபவங்களை மாற்றுவீராக. சிலர் கண்ணில் முள், சிலருக்கு ஐயா தலையில முள், சிலருக்கு வியாதியினாலே முள், சிலருக்கு வார்த்தையினாலே முள். ஒவ்வொருவரும் முள்ளுகளுக்குள்ளே அன்றைக்கு உன்னத பாட்டு 2:2 வாசிக்கிறபடி முள்ளுகளுக்குள்ளே என் குமாரத்தி இருக்கிறாள் என்று சொன்னாரே, அந்தப்படி முள்ளுகளுக்குள் இருந்தாலும் அந்த முள்ளை கர்த்தர் இனி உங்களுக்கு தைக்காத நோவு உண்டாக்காதாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மாற வேண்டும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் என்னென்ன மனதில் முள்ளான அனுபவத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ, அவருடைய முள் ஆவிக்குரிய நிலையில் தைக்கிற முள்ளோ நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலோ ஒருவருடைய வாழ்க்கையிலும் இராதபடிக்கு இந்த 2026 ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற அந்த முள்ளான அனுபவங்கள் மாறுவதற்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி ஒவ்வொரு நாளும் உள்ளை போல வேதனைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.